அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். நாம் இன்றைய பதிவில் கந்த சஷ்டி கவசத்தின் காப்பு செய்யுளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். தமிழ் இலக்கியங்களில் ஒரு நூலை எழுதத் தொடங்கும்போது இறைவனை வணங்கி இந்நூலை வெற்றிகரமாக எழுதி முடிக்க அருளுமாறு வேண்டிக் கொள்ளும் செய்யுள் காப்பு எனப்படும். சஷ்டி கவசத்தில் காப்பு என்பது முருகப்பெருமானை வணங்கி அவரிடம் பாதுகாப்பையும் நன்மையையும் வேண்டி பாடும் பாடல் வரிகளை குறிக்கும். இக்காப்பு வரிகள் சஷ்டி கவசத்தை எப்படி படித்தால் எத்தகைய பலன் எப்போது கிடைக்கும் என சுருக்கமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் நமக்கு எடுத்துரைக்கும் தன்மையுடையது. இவ்வரிகளில் துதிப்போர்க்கு என்ற சொல் நம் முருகப்பெருமானை மனதில் நினைத்து அவர் துதி பாடுபவர்கள் அல்லது அவரது புகழை போற்றி பாடுபவர்களை குறிக்கிறது. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் புலர்கின்ற பொழுது புனிதமாய் மாற சஷ்டி கவச பாடலை படிக்கலாம், அதாவது துதிக்கலாம். இக்கவச வரிகள் நம் மனதில் நன்றாக பதியும் வரை நாம் சஷ்டி கவச புத்தகத்தை பார்த்தே படிக்கலாம். மேலும் காலை பொழுதில் சஷ்டி கவச பாடல் அநேக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிறது. அவற்றை வீட்டில் ஒலிக்கச் செய்து நாமும் அந்த ஒளியோடு இணைந்து பாடலாம். இவ்வாறு சஷ்டி கவச பாடல் துதிக்கப்படும் போது அதை துதிப்பவர்களின் வாழ்வில் பிறவியின் பயனாய் தொடர்ந்து வரக்கூடிய வலிமையான தீய வினைகள் அவர்களை அண்டாது, அது நீங்கும் என்பதே வல்வினை போம் என்று அமைந்துள்ளது. அடுத்ததாக துன்பம் போம் என்ற சொல் கந்தனை பற்றி கொண்டவர்களின் வாழ்வில் என்றும் இன்பமே அன்றி துன்பமென்ற ஒன்று அவர்களை தொடராது, அது முழுவதுமாக நீங்கிவிடும் என்றுரைக்கிறது. மேற்கூறியவாறு ஒருவரால் கவச வரிகள் மீண்டும் மீண்டும் துதிக்கப்படும் போது அப்பாடல் துதிப்பவரின் மனதில் ஆழமாய் பதிந்துவிடும். ஆக இக்கவச வரிகளை தன் நெஞ்சில் பதியச் செய்து படிப்பவர்களின் வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அருளப்பெற்று அவை அனைத்தும் அவர்களிடமே நிலைத்து செழித்து வளரும். இதைத்தான் இங்கே நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் என்றுரைக்கிறார் பாலதேவராயர் சுவாமிகள். இவ்வரியில் செல்வம் என்ற சொல் பணம் பொருளை மட்டும் குறிக்கவில்லை, அதையும் தாண்டி கல்வி, வீரம், தனம், தானியம், மக்கட்பேறு, பூரண உடல்நலம், நிலையான புகழ்,